வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. வார்த்தை மாறாதுப்பா. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க கரங்களையே ஆண்டவரே வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆபிரகாமை போல, ஓ சோதோமின் ராஜா அல்ல, என்னை உயர்த்துகிற தெய்வம் இருக்கிறாரு. அவர் பரலோகத்துல இருக்கிற ராஜாதி ராஜா என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உன்னை உயர்த்தினேன் என்று மனுஷன் பெருமை பாராட்டாதபடிக்கு ஒன்னும் எனக்கு வேணான்னு சொல்லி என் கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்துகிறேன் சொன்ன தேவ மனுஷனை போல எங்க வாழ்க்கையில எங்க கரங்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் தகப்பனே. சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பெருக, நாங்க சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்க வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். உங்க வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. உங்க சித்தத்தை செய்து முடிச்சுட்டு தான் திரும்பவும் நாங்க விசுவாசிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. அனுகூலமான துணையா இருப்பீராக. எங்களோடு விட பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். சமூகத்துல தாழ்த்துகிறோம். தேவ தூதர்கள் பணி உண்டாகட்டும். ஜெபிக்கிறோம், ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தமா ஒரு ஆமென். சபையா நல்ல சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கரம் பிடிச்சு உற்சாகமா இருக்கிறீங்களா? கேளுங்க. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மள உற்சாகமா வச்சிருப்பாரு. ஆமென். எங்க ஏசிய போட்டு விடுறீங்க, தூக்கம் வந்துருதுன்னு சொல்லாம உற்சாகமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கூட இடைப்பட போகிற காரியம் என்னன்னா, நம்ம கேபா கிறிஸ்து சபைக்கு நெக்ஸ்ட் டைமென்ஷனை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அடுத்த பரிமாணம். சத்தமா சொல்லுங்க. அடுத்த பரிமாணம். சத்தமா சொல்லுங்க. அடுத்த பரிமாணம். ஆமென். The next dimension of Keba Christ Church. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். The next dimension குள்ள, அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இந்த வாக்குத்தத்தமா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கொடுக்கிறார். ஆமென். நேற்று தினத்துல நாங்க ஒரு மனமா ஜெபிக்கும் போது கர்த்தர் இதை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எப்பவுமே இந்த ஆயத்த ஜெபத்துல கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஆமென். அப்படி உறுதிப்படுத்தினாரு. இன்னைக்கும் பிரத்யட்சமா இந்த வார்த்தையை ஆவியானவர் அப்படியே அபிஷேகத்தோடு ஊற்றினார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அடுத்த பரிமாணம் கேபா கிறிஸ்து சபைக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். நல்லதா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆண்டவர் என்ன காரியத்தை சொன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் சொன்னார், 3 வருஷம் கழிச்சு எங்கள் சபையில் என்னாச்சு, பெரிய மாற்றம் வந்துச்சு, அதே போல் உங்கள் சபைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
உடனே நான் நம்பினேன், நான் விசுவாசம். ஏன்னா இது 4th இயர், நம்ம 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 4th இயரில் ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். சபைக்காக பிரத்யட்சமாக இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். அந்த கேபா அப்படின்ற அந்த கேபாவை ஆண்டவர் வந்து அப்ரிவியேஷனாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ கேபா அப்படின்றதற்கு ஒரு கேக்கு என்ன, ஈக்கு என்ன, பி என்ன, ஏ என்னன்னு ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதல் கே வந்து கெய்ரோஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கெய்ரோஸ் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடியே தோட்டத்தில் வார்த்தையை கேட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். மகக்கிட்ட காட்டினேன், கெய்ரோஸ் எனக்கு வந்தது அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். என்னுடைய கைரோஸ் எனக்கு வந்ததுன்னு டேட் போட்டு இங்கே கைரோஸ் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதோட அது மீனிங் அப்போ குறித்த நேரம். கைரோஸ்னால் என்னது? குறித்த நேரம், அப்பாயிண்டட் டைம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்ன புரியாத பாஷையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கைரோஸ்ன்றது குறித்த நேரம். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் என்ன உண்டு? நேரம் உண்டு. அதாவது நேரத்தில் அதாவது கைக்குடி வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெரியவங்க, அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிருக்கார். அதுதான் கைரோஸ். ஏற்ற நேரத்தில், சத்தமாக சொல்லுங்க, ஏற்ற நேரத்தில், தக்க சமயத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த கைரோஸ் அப்படின்னா அந்த குறித்த காலம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆமென். சில டைம் நீங்கள் நம்மளனாலும் கண்டிப்பாக வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறித்த காலம் கைரோஸ் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எக்யூப். ஹல்லேலூயா. எக்யூப்பிங் லீடர்ஸ், தலைமைத்துவத்தை உருவாக்குறது. ஆமேன்னு சொல்லலாமா? தலைவர்களை உருவாக்குறதான் நம்ம சபையோட கடமை. குறித்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். இது வந்து நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா அடுத்த பரிமாணம். இது என்னங்க அடுத்த பரிமாணம் அப்படின்னா, பாலியாங்கிச்சோ சபையில் பாலியாங்கிச்சோக்கு ஆண்டவர் காண்பிச்சு கொடுத்து அவங்க சபையும் அப்படி தான் ஆண்டவர் நடத்தினார். ஆமென். இன்றைக்கி உலகத்திலேயே பெரிய சபை எதுனா பாலியாங்கிச்சோ சர்ச்சு. அவர் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கும் அந்த சபை உலகத்திலே பெரிய சபையாய், தேவனால் முன்குறிக்கப்பட்ட சபையாய், தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற சபையாய் தென்கொரியா பகுதியில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கும் அடுத்த பரிமாணத்தில் நம்ம சபையை நடத்துகிறார்னா கே ஃபார் கைரோஸ். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இ ஃபார் எக்யூப்பிங் லீடர்ஸ். தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆமென், ஆமென் சொல்லலாமா? அப்போ நம்ம எல்லாம் பிறந்ததே தலைவனா இல்லை, ஆண்டவர் நம்மளை தலைவர்களாய் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஊர் உலகத்தில் தலைவனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கர்த்தருடைய வேலையில தலைமையா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கிருபை ஸ்லாக்கியவங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன ஊழியர் கூடுகையில பார்த்தோம், ஆண்டவர் கொடுத்த ஊழியன்றது மிகப்பெரிய ஒரு காரியம். ஆமென், ஆமென் சொல்லலாமா? மேன்மையான காரியம். அதற்காக எதை வேணா நம்ம இழந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஸோ எக்யூப்பிங் த லீடர்ஸ். ஆமென். ஸோ உருவாகணும், தலைவர்கள் உருவாகிற ஸ்தலமாய் இந்த கேபா கிறிஸ்து சபை இருக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றார். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இப்ப இருக்கிற ஒவ்வொருவருமே நீங்க தலைவரா உருவாக போறீங்க. நீங்க எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். பெரியவங்களும் இருக்கீங்க, வயசான நடு வயசுல இருக்கிறவங்களும் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்கீங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் உருவாக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு செலக்டட் கிரௌடா கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமா பேசுறது அடுத்த பரிமாணத்துக்குள்ள உங்களை நான் கொண்டு போக போறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
So K for Kairos. Kairos, E for Equipping leaders. B for burning fire. ஆமென் சொல்லலாமா? Amen. நம்ம எப்பவுமே தீ தான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, தீயா தான் இருக்கீங்க. சொல்லுங்க பக்கத்துல, தீயா தான் இருக்கீங்க. தீயா வேலை பார்க்குறீங்க. சொல்லுங்க, சும்மா இல்லை. நம்ம ஊரில் சொல்லுங்க, எள்ளுனா எண்ணெயா இருப்பான். அப்படின்னா நம்மளாம் அப்படி தீயா ஆண்டவருக்காக ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. Hallelujah. So burning fire. ஆமென். நிறைய வேதத்தில் உதாரணங்களை பார்க்க முடியும் அந்த பேர்னிங் ஃபயருக்கு. ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள எப்படி தான் இருக்கிறாரு? பேர்னிங் ஃபயராக இருக்கிறார், பேர்னிங் ஃபர்னேஸாக இருக்கிறார். நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். A for anchor, நங்கூரம். Anchor. ஆமென். ஆங்கர், நங்கூரம். ஆமென் சொல்லலாமா? Amen. ஹalleluya. படகுலலாம் படகு நிற்கிறதுக்கு ஒரு நங்கூரம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஷேப் இருக்கும். நங்கூரம் எடுத்து வைங்க, மீடியா டீம். நங்கூரம் இருக்கும். அது எதுக்குன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. அப்போ கேபா அப்படின்ற காரியத்தை 4 விதத்தில் ஆண்டவர் ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ கே வந்து கைரோஸ், குறித்த காலம். ஆமென். குறித்த காலம் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லுங்க, குறித்த காலம் வந்தது. காலம் வந்தது. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. எப்படிங்க தெரியும் உங்களுக்கு குறித்த காலம் வந்ததுன்னு? வசனம் தெளிவா சொல்லுது. கர்த்தர் நம்ம சபைக்கு குறித்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற காலம் வந்ததுன்னு நம்ம அழகா கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆமென். ஏன்னா இப்போ நல்லாவே தெரியும் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம். எந்த மாதிரி பாதையில் போயிட்டுருக்கோம்? உபத்திரவமான பாதை. ஆமென் சொல்லலாமா? எல்லா பக்கமும் நெருக்கம், உபத்திரவம், கடினம், பிசாசு பயங்கர போராட்டம். நீயா நானா பார்த்துடலான்னு போராடுறது ஆண்டவரோடன்றது தெரியாம. ஆமென். ஹalleluya. நமக்கு மனுஷங்களை நம்ம நம்பி இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற ராஜாவை மனுஷனை நம்பி இல்லை, ராஜாதி ராஜாவை பரலோக தேவனை, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. ஆமென். அவரை நம்பி இருக்கிறோம் நம்ம. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. Hallelujah. அப்போ இன்னைக்கு வர்ஷிப் பண்ணும் போதே மக சொன்ன ஒரு காரியம், ஆதி திருச்சபையில எவ்வளவா நெருக்கினார்களோ. ஆமென் சொல்லலாமா? நெருக்கம் வந்தது சபைக்கு. எவ்வளவு தூரம் சபை நெருக்கப்பட்டதோ அவ்வளவு தூரம் பெருக்கத்தை கர்த்தர் சபையில கட்டளையிட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். நல்லா ஆமென். நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சோ எப்பெல்லாம் உபத்திரவம், எப்பெல்லாம் நெருக்கம், எப்பெல்லாம் கஷ்டங்கள், நெருக்கங்களை பிசாசு சபைக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறானோ அந்த நேரங்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:17 19. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் வாசிங்க பார்க்கலாம். நிறைவேறும் காலம் சமீபித்த போது. சத்தமா படிங்களேன். நிறைவேறும் காலம் சொல்லுங்க. சமீபித்த போது. ஆமென் சொல்லலாமா? அந்த சமீபித்த போது என்னாச்சு? அடுத்த வசனம். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளையே வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் கைரோஸ் வரும்போது என்ன நடக்கும்? உபத்திரவம். ஆமேன் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதற்கு முன்னாடி சில உபத்திரவம் நடக்கும், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நடக்கும். அதை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
ஐயோ உபத்திரவமேன்னு படுத்துக்கிறதுக்கு இல்ல, நீ ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் காலம் வந்துருச்சுன்னு எந்திரிச்சு நிக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தேவன் விரும்புகிற காரியம் கைரோஸ் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்பங்க நிறைவேறும்? எப்போ உபத்திரம் வருதோ அப்ப நிச்சயம் நிறைவேறிடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உபத்திரத்தை கண்டு பயப்படுறதுக்கு இல்லை, உபத்திரத்தை கண்டு தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். பெருக்கத்தை ஆண்டவர் சமீபமா வச்சிருக்கிறாரு. கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில். அதான் கைரோஸ். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே கைரோஸ் தான். கேபால முதல் வார்த்தையே கைரோஸ் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இணைக்கிறாரு பாருங்க நம்ம. ஆமென். அதான் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் இணைக்கிறது அந்த சந்தோஷம் நிறைவு தெரிஞ்சிரும் நமக்கு. ஆமென். ஆமென். குறித்த காலம், எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு. ஆனால் உங்களுக்குன்னு குறித்த காலம். சீசனில் தான் மழை பெய்யும், ஒரு சீசனில் நல்லா வெயில் அடிக்கும், சீசனில் தான் மாங்காய் காய்க்கும். ஆமாவா? சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்க தானாக காய்ஞ்சி, அது என்ன சொல், மாங்காய் பழுத்து கனிஞ்சு பழமாகிறது சுவை அதிகமாக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை பேர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே மாம்பழம் பிடிக்கும். முன்னாடியே பறித்து அதை வந்து மருந்து போட்டு பழுக்க வைக்கிறதுக்கும் தானாக அது கனியாகி கனிஞ்சு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த தானா கனியாகிறது தான் கைரோஸ். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் டைம் வந்துருச்சு. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் நேரம் வந்துருச்சுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல நேரம் வந்துருச்சுன்னு குடு குடு பாண்டி சொல்லுவான். நல்ல நேரம் பிறக்குது, நல்ல நேரம் பிறக்குதுன்னு வேணாம். அவனுக்கே நல்ல நேரம் பிறக்காது, அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்ல விரும்பலை. உபத்திரவ நேரத்தை பார்த்துட்டேன்னா தெரிஞ்சுக்கோ, உன்னோட வாக்குத்தத்தம் சமீபமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏங்க எனக்கு மட்டும் இந்த உபத்திரமோ? நான் தான் உண்மையாக இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், எனக்கு மட்டும் என் பாடுகள்? மற்றவங்கெல்லாம் அநியாயம் பண்ணுறான், அவன்லாம் நல்லா இருக்கான், நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம்? உனக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. உனக்கு தான் கைரோஸ் வர போகுது. உனதான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஏன்னா உனக்கு கொடுத்த தரிசனம் அப்படி, உனக்கு கொடுத்த ஊழிய வரங்கள் அப்படி, நமக்கு கொடுத்த அழைப்பு அப்படி. ஆமென் சொல்லலாம். ஆமென். கைரோஸ் குறித்த காலம் வந்தது. தாவீது வாழ்க்கையில குறித்த காலம் வந்துச்சு. அது வரைக்கும் அந்த மனுஷன் படாத பாடுபட்டார். ஆமாவா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல யங் ஏஜ்லேயே ஆண்டவர் கூப்பிட்டு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து, ராஜாவா எங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க? ராஜாவை எங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க? சிங்காசனத்தில் ராஜ்யபாரத்தில் அபிஷேகம் பண்ணி ராஜா உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் இவனை வீட்லேயே அபிஷேகம் பண்ணி விட்டார், நீ தான் அடுத்த ராஜான்னு. அவன் பாட்டுக்கு ஒரு உண்டி கொள்ளையை எதையும் தூக்கிட்டு வரான், ஆடு மேய்ச்சிட்டு வரான், வா வான்னு முட்டி போட்டு உடனே அபிஷேகத்தை ஊற்றி விட்டார். எங்க சும்மா ஒரு காடில். ஆனால் அது நிறைவேறதுக்கு வரைக்கும் அவன் புடமிடப்பட்டான். அவனை உடைச்சு உருவாக்கி ஆண்டவர் மகிமையாய் அவனை ஒரு ராஜ்ய பாரத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள். பொண்ணு கொடுத்த மாமாவே துரத்திட்டு வரான் சாகடிக்கிறதுக்கு. அந்த ஊரில் ராஜாவே விரோதமாக இருக்கான். எங்கே போக முடியும்? யாராவது விரோதமாக இருந்தால் ராஜா கிட்ட போகலாம். ராஜாவே விரோதினா எங்கே போக முடியும்? இன்னொரு ஊருக்கு போய் ஓடி போகிறான், அவனும் விரோதனமாக இருக்கான். பல பாடுகள். ஒரு கட்டத்துலலாம் பைத்தியம் மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு வெளியில் வரான். வேதனை மேலே வேதனை. ஆனால் இந்த உபத்திரவத்தை கண்டு அவன் சோர்ந்து போகலை. ஒவ்வொரு சங்கீதத்தையும் படித்து பார்த்தா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் தலையை நிமிர பண்ணுகிறவருமாய் இருக்கிறீர். எவ்வளவோ எதிரிகள் பெருகினாலும் நான் பயப்படேன். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு பாருங்க, பாசிட்டிவ் திங்கிங் பாருங்க. அவனுக்கு தெரியும் எனக்கு கைரோஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னோட கைரோஸ் வரும்ன்றதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? 1 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 அவருக்கான அந்த கைரோஸ் டைம், தாவீதுக்கான டைம் வந்துச்சு.
1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து தாவீதினிடத்துக்கு கூடி வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுல் இன்னும் ராஜாவாய் இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நீர் எங்களை அழகாய் நடத்தி கொண்டு நடத்தி கொண்டு வருவீர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. இது வாக்குத்தத்தம். ஆமென். ஆண்டவர் தாவீது கொடுத்த வாக்குத்தத்தம். உம்முடைய ஜனத்தை நீ என்ன பண்ணுவ, இஸ்ரவேலில மேய்த்து நடத்துவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அந்த யங் டைம்ல, யூத் டைம்ல, வாலிப நாட்களில தேவன் அவனை அபிஷேகித்து தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனாகிய சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அதிபதியாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு கைரோஸ் உண்டு. ஒரு குறித்த காலம் உண்டு. காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு பின்னாடி போயிடாத. ஆமென் சொல்லலாம். நம்ம ஆட்களுக்கு அவசரம். நமக்கு என்னது? சத்தமா சொல்லுங்களேன். அவசரம். எல்லாம் உடனே நடக்கணும். ஆண்டவர் வார்த்தை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போனோன்னு எல்லா பிரச்சனையும் திருப்பி வந்துருதா, சி ஆண்டவரே வேணாம் அப்படின்னு தோணுது நிறைய பேருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம், உங்க பிரச்சனை நேரத்திலையும் நீங்க தான் அதை எழுப்பி கொண்டு வரணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தாவீது அதை செய்தார். அவனை கல்லெறியணும்னு நினைச்சாங்க சொந்த ஜனங்க. மனைவி போயாச்சு, பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிட்டான் எதிரி. இருக்கிற எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு போயிட்டான். ஒரு சாமா இல்லை. இந்த நிலைமையில வசனம் சொல்லுது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது வர்ற சந்தோஷம் பிரச்சனையான சூழ்நிலையை அவர் வார்த்தையை சொல்றதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லலாம். ஆமென். இப்ப நீங்க என் கூட தானே இருக்க போறீங்க. இந்த கைரோஸை பாப்பீங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ரேட்டோட பாப்பீங்க. நான் நம்புறேன் அடுத்த மாசம் கூட நடக்கலாம், அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். ஆனா கைரோஸ் கண்டிப்பா நம்ம சபைக்கு உண்டுன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, வாக்குத்தத்தை நிறைவேறும் காலம் வந்ததுன்னுட்டாருன்னா வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க ஒண்ணுமே பார்க்கல, உனக்கு தெரியாது எனக்கு தெரியுது, அது தெரியும். உனக்கு தெரியுமோ தெரியும். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். சபையை கட்டி தருவேன், ஆத்துமாக்களால கட்டி தருவேன். முதல் காரியத்தை எப்படி முடிச்சாரோ 2வது விஷயத்தையும் அவர் முடிக்க வல்லவர் என்று மனப்பூர்வமா நம்புறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியாலிட்டி என்ன சொல்லுது? இருக்கிற ஆத்துமாக்களை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிக்கிச்சிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதையும் விடுதலையாக்க என் தேவனால கூடும். வஞ்சித்த ஆத்துமாக்களையும் விடுதலையாக்கி தருவாரு. இன்னும் புதிய ஆத்துமாக்களை கூட்டி தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கைரோஸ் வந்துருச்சு. ஆமென். கேபா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? கைரோஸ் வந்துருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது நினைச்சிட்டு மாட பாவீங்களா, இத்தனை வருஷமா எங்கடா இருந்தீங்க? இன்னைக்கு வந்து நீ தான் மச்சான், நீ தான் மாமன்ற, எலும்பும் மாம்சம்ன்ற, நீ தான் அண்ணன் தம்பின்ற. இவ்வளோ நாள் நான் வெறி நாய் மாதிரி தோர்த்தனா ஒருத்தன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பீங்களா? யாராவது ஒரு அடைக்கலம் கொடுத்துருப்பீங்களா? கேட்டிருக்கலாம்ல. எதுவுமே கேட்கல. He was waiting for his time to come. ஆமென் சொல்லலாமா? தாவீது காத்துக்கிட்டு இருந்த நேரம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு அது புதுசா தெரியல. வந்தாங்க, சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிட்டார், அவ்வளவுதான். அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். கைரோஸ்
வந்துருச்சு. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஒரு கைரோஸ் அனுபவம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீண்ட நாளா சில காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க. கடன் பாரம் விளங்கணும்னு ஜெபிச்சிருப்பீங்க. நீண்ட நாளா சில வியாதி விலகணும்னு ஜெபிச்சிருப்பீங்க. உங்க கைரோஸ் வந்துருச்சுன்னு விசுவாசிங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சபைக்கு கர்த்தர் சொல்றாருன்னா கட்டடத்துக்கு இல்ல, சபை விசுவாசிகளுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல சம்பவம் வேதத்துல இருக்கிற ஒரு சம்பவத்துல இந்த 4 விஷயமே உள்ள அடக்கி ஆண்டவர் ஆவியானவர் காமிச்சு கொடுத்தார். ஆமென். கே ஃபார் என்ன சொன்ன? கைரோஸ். கைரோஸ். ஈ ஃபார் எக்யூப்பிங் த லீடர்ஸ், தலைவர்களை உருவாக்குறது. 3வது பர்னிங் ஃபயர். 4வது ஆங்கர். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-3 வாசிப்போமா? இந்த யோவான் சுவிசேஷத்தில் இன்னைக்கு முழுசும் நம்ம தியானிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இவைகளுக்கு பின்புனா எவைகளுக்கு பின்பு? திரும்ப இவைகளுக்கு பின்புன்னு சொல்லிடாதீங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் என்ன இருக்கு? சொல்லுங்க. மரித்து உயிரோடு எழுந்து. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து என்ன பண்ணார்? அவர் வெளிப்படுத்தினார். தன்னை காட்சி கொடுத்து வெளிப்படுத்தினார். நான் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன்ல, ஒரு காலத்தில் உயிரோடு இருக்கும்போது சொன்னது நிறைவேறிடுச்சு. நான் செத்து போகலை. செத்து போனது எவ்வளோ உண்மையோ உயிரோடு இருக்கிறது அதை விட உண்மைன்னு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அஃபிஷியலா ஒரு ஆர்டர் போட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லாம சீஷர்களுக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். இது தேவனுடைய சித்தம். அந்த 12 பேரங்களை கூட வச்சு அவங்க மேலே ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் உலகம் முழுசையும் கலக்கி உலகத்தையே ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி. இவைகளுக்கு பின்பு நிறைய முறை ஆண்டவர் காட்சி கொடுத்தார். எங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்? முதல் யாருக்கு காட்சி கொடுத்தாரு? மகதலேனாள் மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் சீஷர்கள் தனியா இருக்கும் போது திரும்ப 8 நாள் கழிச்சு தோமாக்காக தனியா வந்தார். ஆமென். இப்படி காட்சிகள் கொடுத்த அந்த டைம்ல இன்னொரு முறையும் கொடுக்கிறார். படிங்க. வெளிப்படுத்தின விவரமாவது, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின விவரமானது, சீமோன் பேதுருவும் திதிமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். ஒரு 6-7 பேர் வரைக்கும் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க? மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. போதும், கவனிங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்னா இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பிட்டாரு. ஆனால் பிரத்யட்சமாக இவங்களால் என்ன செய்ய முடியல? அதை பகிரங்கமாக யாருக்கும் சொல்லவோ முடியல. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு? காட்சி கொடுத்துருக்காரு. எவன்கிட்டயா சொன்னால் நம்புவானா? தெரியாது. அப்படின்ற பயம். யார்கிட்டயா சொல்ல போய் உவனையும் பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சாகடிச்சிட்டாங்கன்னா அந்த மரண பயம். ஆமென். இதெல்லாம் இருக்குது. பேதுரு தான் லீடரு. அதுக்கு கீழே எல்லா சீஷர்களும் இருக்காங்க. இயேசு போனதுக்கப்புறம் பேதுரு லீடர்ஷிப் எடுத்துட்டார். எடுத்த லீடர்ஷிப்பை அவர் உருப்படியாக பண்ணாமல் ஒரே வார்த்தை சொன்னார், மீன் பிடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மீன் பிடிக்க போகிறேன். லீடர்ஷிப். ஒரு லீடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லலாமா? லீடரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதுவுமே யாருமே மறுப்பு சொல்ல பாருங்க. லீடர் சொன்னோன்னே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. தலைவன் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். தொண்டர்கள் அதை தான் கீழ்ப்படிவாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் தான் தலைவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க சொன்னால் மாறுவாங்க அவங்க தொண்டர்கள்? நோ. இதுதான் வலது கைன்னு சொன்னால் கூட அவங்க ஆமான்றுவாங்க. ஏன்னா தலைவன் சொல்லிட்டான்ல.
அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசோட அல்டிமேட் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கும்னா விசுவாசிகளை விட தலைவர் மேலே தான், தலைமைத்துவத்து மேலே தான் அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களையே இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறானே, அப்போ பாஸ்டர் குடும்பத்தை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவான்? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம். பிசாசோட ஏம் என்ன? தலைமைத்துவத்தை வெட்டிட்டோம்னா, தலைமைத்துவத்தை உடைச்சிட்டோம்னா, தலைமைத்துவம் கீழே விழுந்துருச்சுன்னா தொண்டர்கள் அம்புட்டும் க்ளோஸு. இப்போ பிசாசோட முழு டார்கெட் எங்கே தான் இருக்கும்? தலைமைத்துவத்தில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். இது பல போராட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை யோசிச்சுட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டுருப்போம். ஆனால் பிசாசு ஜனங்களை தவறான முறையில் வஞ்சிச்சு கூட்டிகிட்டு போகிற காரியமும் உண்டு. தலைமைத்துவத்தில் வர்றவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க. உங்களை தொடருகிற மற்றவங்களும் அதை தான் தொடருவாங்க. அதனால் அந்த வார்த்தையை குறித்து, ஸ்டேட்மெண்ட்டை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க வார்த்தையை குறித்து, ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த தலைவர்கள் நீங்க தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? அடுத்த தலைவர்களும் நீங்க தான், அடுத்த தலைமுறை தலைவர்களும் நீங்க தான். தட்டலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. for equipping the leaders. இங்க பார்த்தா தலைவரே உடஞ்சு போயிட்டாரு. பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, மீன் பிடிக்க போகிறேன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பின்னிட்டு போயிட்டாரு. கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு ஐயோன்னு வசனம் சொல்லுது. அவர் பின்னாடி போயிட்டார். முன்னாடி செஞ்ச தொழிலுக்கே போயிட்டாரு. முன்னாடி மீன் பிடிச்ச தொழில தான் இருந்தாரு. இயேசு அவரை அழைச்சு சொன்னாரு, இன்று முதல் உன்னை மனுஷனை பிடிக்க நான் மாற்றுவேன், நீ என்னை பின்பற்றி வா. ஆமேன் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பிரத்யட்சமாக அவருக்கு வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவர் விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஆண்டவரோட இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு பழகிட்டு சாப்பிட்டு ஒன்றா ஊழியம் செஞ்சு எல்லாம் பண்ணி பரலோக தரிசனத்தெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி அவருக்குள்ள ஒரு பின்மாற்றம், சோர்வு. மீன் பிடிக்க போகிறேன். நீ விட்டு வந்த பாவத்துக்கு திரும்ப போகாத, விட்டு வந்த தொழிலுக்கு திரும்ப போகாதீங்க. இது என்னன்னா, அவர் சொல்றார் ஊழியத்தை விட்டு வேலைக்கு போறேன்றார். புரியுதா? இப்போ இருக்கிறவங்க ஊழியக்காரங்களும் என்ன செய்றாங்க? வேலையை விட்டு ஊழியத்துக்கு வராங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் முதல் பிஷப்பு, முதல் பாஸ்டர்கள்லாம், பாஸ்டர் பேதுரு என்ன பண்ணாரு? ஊழியத்தை விட்டு வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ பெரிய தப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். ஒரு கூட்டத்தில் வடபழனி பகுதியில் பிரதர் டேவிட் அவரோட வீட்டில் இப்போ கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் பேசிகிட்டு இருக்கேன், வார்த்தை கொடுத்துட்ருந்தேன். அங்கே ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வார்த்தையை கேட்டுட்டு இருந்தார். நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் முடித்த பிறகு என்கிட்ட வந்து பார்த்து சொன்னார், உங்களுக்கு நல்லா புரியணுன்னா நம்ம பென்னியோட வீடு வடபழனியில் பென்னி வீட்டில் நடந்துச்சு. அவங்க அப்பா இருந்தபோது நடந்த காரியம். அப்போ முடித்த பிறகு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கு வந்தார். சிஸ்டர், நானும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தேன், நல்லா போச்சு, சபை நல்லா வளர்ந்துச்சு. கொஞ்சம் இன்னொரு சபையை நான் நிறுவினேன். அதோட முழுசும் சபை ஜனங்கள்லாம் வஞ்சிக்கப்பட்டாங்க, நான் ஏமாற்றப்பட்டேன், சபையே உடச்சிருச்சு பிசாசு. எனக்கு ஒரு வேளை சபை அழைப்பு இல்லை போல இருக்குது, நான் தான் தெரியாமல் அதை செஞ்சுட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா விசுவாசியாக இருந்துடலான்னு இருக்கிறேன், வேலைக்கு போயிட்டேன் நான் அப்படின்னாரு. எனக்கா ஷாக் ஆச்சு. ஒரு சபையை கொடுத்து சபையும் பெருக பண்ணி இன்னொரு கிளை சபையும் ஆரம்பிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனுஷன் வந்துட்டாராம், ஏதோ பிரச்சனைன்றதுனால. நான் சொன்னேன், ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். உங்கள் மேலே இருக்கிற அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவை. நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன், கர்த்தரிடத்தில் திட்டத்தை கரெக்டாக கேளுங்க, அவர் திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். பல நாட்கள் கழித்து வேறு ஏதோ ஒரு மீட்டிங்கில் பார்க்குறேன், அவர் ஆளே மாறிட்டு அவர் வந்து வேறு ஜிப்பா மாதிரி ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்தினார். ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஞாபகம் இருக்குதான்னாரு. இவன் ஞாபகம் இல்லைங்க பிரதர், யார் நீங்கள் அப்படின்னா, டேவிட் பிரதர் வீட்டில் பல வருஷங்கள் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க,
இந்த மாதிரி உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தா அதை எடுக்க மாட்டார். திரும்பவும் கேட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, உபவாசம் இருந்து ஜெபிக்க சொன்னீங்க. நான் ஜெபம் பண்ணேன். இப்போ ஆண்டவர் திரும்பவும் எனக்கு சபையை கொடுத்துருக்கிறாரு. நல்ல சபைக்கு ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓவர் கோட்லாம் போட்டு பயங்கர பாஸ்டர் கெட்டப்பில் ஒரு பைபிள் வச்சுட்டு வந்திருந்தார். அப்போ பரிதாபமாக இருந்தார். அப்போ ஆண்டவர் கொடுத்ததை பின்னோக்கி பார்க்காதீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? பேதுரு வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டார், மீன் பிடிக்க போகிறேன். அப்ப திரும்பமா உன்னுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போகாத. ஆண்டவருடைய அழைச்ச அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதது. ஆமென். தேவனுடைய அழைப்பு விலையேற பெற்றது. ஆமென். பேதுரு ஆண்டவர் முன்குறிச்சு ஒரு பெரிய நீ ராயா இருப்பாய், உன் மேலே என் சபையை கட்டுமே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு வாக்கு கொடுத்துருந்தா, இவர் வந்து பின்னிட்டு பார்க்குற ஒரு இருதயத்தை பிசாசு கொடுத்துருச்சு. கரங்களை தட்டி ஒரு பாட்டை பாடுவோமா? பின்னோக்கே நான் பின்னோக்கே, உற்சாகமா உற்சாகமா, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், glory, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. இக்காரணத்தை கொண்டோம் முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க, கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆமென். பேதுரு அப்படி பண்ணிட்டாரு. பேதுரு விரோதமாக, ஆண்டவரோட திட்டத்துக்கு விரோதமாய் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு, பழைய வேலைக்கு, பழைய அனுபவத்துக்கு போயிட்டாரு. இதில் தான் ஹைலைட்டு. ஆனாலும் அடுத்த வசனம் வாசிங்க. அவங்க போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க, ராத்திரி ஃபுல்லாக பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். தட்டுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். நீ எவ்வளோ பின்னிட்டு போனாலும், எவ்வளோ ஆண்டவர் கூப்பிட உதறி தள்ளிட்டு போனாலும் இயேசு உன்னை விட மாட்டாரு. உனக்கு விடியலே இயேசுதான். ராம் முழுதும் நீ பிரயாசப்பட்டா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. உன் வாழ்க்கையில விடியலாய் வர்றது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நல்ல நல்ல இவ்வளவுதானா நம்ம இயேசுவுக்கு இவ்வளவுதானா தட்டுவீங்க? இன்னும் உங்க கை வலிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கை வலிக்காம கை தட்டி பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ செஞ்சுட்டாரு பேதுரு. ஆனா அவர் வந்து விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நீ எவ்வளவுதான் ஆண்டவர் விட்டு பின்னோக்கி போனாலும் உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. ஆமென். ஒரு நாளும் மறையாது. ஆமென். உனக்கு கரையில கொண்டு வந்து சேர்க்கறது தான் அவருடைய திட்டம். ஆமென். நீ நடுக்கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்க, நடுக்கடல ராம் முழுசும் கஷ்டப்படுற, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றும் அகப்படாது. இயேசுவை விட்டு நீ எவ்வளோ வேலைக்கு போனாலும் உனக்கு எதுவுமே வாய்க்காது. ஏன்னா உன் மேலே அவர் அழைப்பை வச்சிருக்கிறாரு. நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்காரு. அதை விட்டு நீ நடுக்கடலை தத்தளிச்சுட்டு இருக்கீங்களே, ஆண்டவர் கரையில் நிற்கிறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. ஹி இஸ் ஆல்ரெடி தேர். அங்கே கூப்பிடலை, பேதுரு கூப்பிடலை, சீஷர்கள் யாரும் கூப்பிடலை. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு, ஆண்டவரே எங்க இருக்கீங்க, ஆண்டவரே இயேசுவே இருக்கீங்களா கேட்கல. ஆண்டவர் கரையில் நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே வசனம் சொல்லுது, அவர் இயேசு என்று சீஷர்கள். வாட் அ சேட் பார்ட். இவங்க யாருன்னா சீஷர்கள், இயேசுவோட இருந்தவங்க தான். ஆனா இயேசு வந்து நிக்கிறாருமா கரையில, நீ தத்தளிச்சிட்டு இருக்க கடல்ல, அவர் கரையில நிக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அறிவே இல்லை. கூப்பிடுறது, அங்க நிக்கிறது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியவும் இல்லை. சில நேரம் உங்க கண்ணு மறைச்சிரும், பிசாசு உங்க கண்ணை மறைச்சிரும். சீஷனா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் அறியல, இப்ப ஏன் தெரியல? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா.
நிறைய பேர் பின்மாற்றத்தில் போகிறது உங்களுக்கு தெரியாது. வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி பிசாசு இழுத்துருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் தான் மீதமான ஜனம்னு பார்த்தோம், எல்லாரையுமே இழுக்க பார்த்துருக்கான். ஆனால் நீங்கள் தப்பிச்சு பொழைச்சு ஆண்டவருடைய பெரிதான கிருபையில், ஹல்லேலூயா, தேவனுடைய பெரிதான கிருபையில் நிலைச்சு நிற்கிறீங்க. தரிசனத்துக்காக நிலைச்சு நிற்கிறீங்க, கர்த்தருக்காக நிலைச்சு நிற்கிறீங்க. பெரிய கூட்டத்தில் இல்லை, சின்ன கூட்டமா பெரிய கூட்டமோ ஏசு இருக்கிறாரா, நாங்கள் நிலைச்சு நிற்பேன்ற வைராக்கியம் இருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் எப்படி போவாங்கன்னா, பெரிய கூட்டம் இருக்கா, பெரிய சர்ச்சா, பெரிய இடமா, இயேசு இருக்கிறாரா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. அவரை அறிந்து கொள்ளுகிற விதத்தில் நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளலை. கர்த்தர் கிருபையில் பல வருஷம் ஆண்டவர் ஊழியம் செஞ்சுருக்கேன். நான் பார்த்த ஒரு சோகமான காரியம் என்னன்னா, விசுவாசிங்க கொஞ்சம் ஜெபிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் ஊழியம் செய்ய கற்றுக்கிட்டாங்கன்னா, நடத்துகிற ஊழியக்காரங்களை அற்பமாக நினைக்கிறத பார்த்துருக்கேன். அற்பமாக நினைப்பாங்க, ஈக்குவலாக நினைப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க தானே நடத்துனாங்கன்ற எண்ணமே இருக்காது. துச்சமாக நினைப்பாங்க, தொடச்சி போட்டு போயிடுவாங்க, மிதிச்சுட்டு போயிடுவாங்க, குத்திட்டு என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்க தெரிஞ்சிச்சு, ஊழியம் செய்ய தெரிஞ்சிச்சு, பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிச்சு. இனி சொல்லி கொடுத்த ஊழியக்காரங்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதை தான் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். உங்களை ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரோ அங்கே நிற்கணும் ஊழியம் செய்கிறதுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். தனியாக நான் போயிடுறேன், சபையோடு இருக்கணும் ஊழியம். ஆமேன்னு சொல்லலாம். எனக்கு நல்லா ஊழியம் கற்றுக்கிட்டேன், நான் தனியாக நான் பண்ணிடுவேன்னா இது பிஸ்னஸ் இல்லைங்க, தேவ திட்டம். பிரிஞ்சுட்டு போகிறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு அவசியமே இல்லை. தேவ ஆலோசனையின்படி செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். நீங்கள் ஊழியம் செய்கிறத விட ஆண்டு திட்டத்தின்படி ஊழியம் செய்கிறது தான் முக்கியம். ஆமேன். ஊழியம் 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 நிறைய பேர் ஓடுறாங்க, எதுக்கும் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஊழியம் செய்யலை. ஆண்டவர் போட்ட கோட்டில் நீ போறியான்றதான் கர்த்தர் பாப்பா. உன்னை எதுக்காக வச்சிருக்கேனோ, உன்னை எந்த இடத்துல ஊழியத்துக்கு வச்சிருக்கேனோ, எந்த இடத்துல ஊழியம் செய்ய அழைச்சிருக்கேனோ அதில் நீ கரெக்டாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். சீஷர்கள் தான் அவர் தான் இயேசு என்பதை அறியாதிருந்தார்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். இந்த வார்த்தையை எனக்கு அப்படியே கரைச்சிருச்சு. இயேசு வந்து கரையில் நிற்கிறாரு. இதுங்க பண்ண வேலை என்ன? திருட்டுத்தனமா பின்னிட்டு பார்த்து கஷ்டப்பட்டு ஆண்டவர் இவங்களை அழைச்சி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டரு, ஒருத்தர் மீன் பிடிக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ், ஒவ்வொரு இடம், பிறந்தது ஒன்று, வளர்ந்தது விதம் ஒன்று, எல்லாம் வித்தியாசம். கூப்பிட்டு வச்சு அழைச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணி 3 வருஷம் உன் கூடவே இருக்க வச்சு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி மீன் பிடிக்க போகிறேன்னா, என்ன மாதிரி இல்லை, எந்த பாஸ்டாக இருந்தாலும் என்ன துரோகிகளேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆமாம் இல்லையா? பச்சை துரோகிடான்ருவாங்க. எவ்வளோ பண்ண மறந்துட்டு மீன் பிடிக்க போகிறேன்னு போகிறீங்க, எதுவும் கிடைக்கல, அவ்வளோதான், ஒன்றும் கிடைக்காத உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே, அதாங்க நம்ம இயேசு. நல்லா நல்லா நல்லா, அதுதாங்க சல்யூட்டு. அவர் அன்புக்கு ஈடான அன்பு உலகத்தில் இல்லைங்க. நல்லா 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 ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிள்ளைகளேன்றாரு பாருங்க. எவ்வளோ புண்படுத்தினாலும், எவ்வளோ காயப்படுத்தினாலும், எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் பிள்ளைகளேன்னு பார்க்குற அந்த தகப்பன் இருதயம் ஒரு ஊழியக்காரனுக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எனக்கு கூட சில பேர் சில காரியங்கள் செய்யறது கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளவோ நம்மளை உபத்திரப்படுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்து கூட நம்ம சொல்லலாம், இனி யாரையும் நம்ப மாட்டேன் ஆண்டவரே, எல்லா மனுஷனும் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறதில்ல. சில பேர் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நல்ல ஆட்களை கூட கொடுக்குறீங்க ஆண்டவரே, உண்மையான நண்பர்களை தர்றீங்க, உண்மையான தோள் கொடுக்குற ஆட்களை தர்றீங்க ஆண்டவரே. நமக்கு நன்றின்னு சொல்கிற இருதயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு என்ன இல்லை,
எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், ஒன்றுமே இல்லை ஆண்டவர், ஊழியத்தில் ஒன்றுமே கிடைக்கல, ஆத்மாக்கில் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையை ஒன்றுமே இல்லை, சம்பளம் வாங்கிறது 2 வாரத்தில் என்ன கேட்குறது ஒன்றுமே இல்லை, 2 வாரம் சில பேர் 2 பேர் 2 நாள் சம்பளம் வாங்கி கிரெடிட் ஆகி 2 days மினிமம் பேலன்ஸே ஊசலாடும். நிறைய பேர் சிரிக்கிறீங்க பாருங்க. ஹல்லேலூயா. எப்போ நம்ம சொல்கிற பதில் ஆண்டவர்ட்ட என்ன, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சொன்னாங்க. அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். சொல்யூஷன் இயேசுனோட வாயிலிருந்து தான் வரும். நீங்கள் எந்த விதமான போராட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் இருக்கும் உங்கள் குடும்பத்தில். ஆனால் அதுக்கான ஆன்சர், அதற்கான பதில், அதற்கான சொல்யூஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையில் தாங்க கிடைக்கும். அவருடைய ஆலோசனை தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? வலது புறமா வளைய போடுங்கள்னு சொல்லிட்டார். என்ன நடந்துச்சு? அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அந்த இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவான் தான் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்றானா? நல்லா 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 ஒருத்தருக்காவது பல்பு எரிஞ்சிச்சு பாருங்க. ஒருத்தருக்காவது கொஞ்சமா தெரிஞ்சிச்சு. அவர் சொன்ன விதம் வலதுபுறமா போடுனாரு. ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கோமே, இதே மாதிரி சம்பவம் எங்கேயோ நடந்திருக்கேன்னு யோசிச்சிட்டாரு. பேதுரு யோசிச்சிருக்கணும், ஆனால் பேதுரு விட்டாரு. ஆனால் யோவானுக்கு தெரிஞ்சிச்சு அவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில ஆட்கள் ஆண்டவர் திரும்ப திரும்ப அதையே சொல்லியே அழைப்பார். திரும்ப மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கும், கோச்சுக்கும், மூஞ்சை திருப்பிக்கும். ஆண்டவர் திரும்பவும் அதையே கூப்பிட்டு திருப்பி வா, திருப்பி இறங்கு, இல்லைன்னா சிலது கீழே பாதாளத்தில் போயிடும், கயிறை போட்டு மேலே தூக்கு. இதே வேலை ஆண்டவருக்கு. நல்லா நல்லா நீங்களும் சிரிக்கிறீங்க பாருங்க. நல்லா கரங்களை உண்மைதானே? ஆமேன். ஆண்டவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. அதே விஷயம் நடக்குது பேதுரு வாழ்க்கையில். பேதுருக்கு நடக்கும்போது யோவானும் செபதேயுவின் குமாரன் 2 பேரும் இருந்தாங்க. யாக்கோபு யோவானும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க 2 பேரும். அதான் அவன் கண்டுபிடிச்சிட்டாரு, யோவான் அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இயேசுவோட உருவத்தில் வரல. இன்றைக்கி ஏதாவது தாடிக்காரர் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்டு இருக்காதீங்க வீட்டில் வச்சு, அது இயேசுவோட முகமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் வேறு மாதிரி வேஷத்தில் இருக்கிறார், வேறு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருக்கிறாரு. நம்மளும் உயிர்த்தெழுந்த பிறகு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் இருப்போமான்னு தெரியல எனக்கு. ஆமேன். மறுரூப சரீரம் அப்படி தான் இருக்கும் போல். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனால் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமேன். தொடர்ந்து வாசிங்க. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், பாருங்க, மீன் பிடிக்க போகிறேன்ட்டு பாஸ்டர் அவனை அழைச்சிருக்காரு. மீன் பிடிக்க போறேன்ட்டு போகிற உன் தொழிலுக்கு போற, அப்படியே கெட்டப்ல மாறிட்டே இருப்பாருங்க. மீன் பிடிக்கிறவன் சட்டை போட மாட்டான், சும்மா அரை கட்டிட்டு அந்த தண்ணியில் நிற்பான். அதே கெட்டப் மாறிட்டார் பேதுரு. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. இந்த பின்மாற்றத்தை போகிறது மட்டும் டக்கு 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 டக்குன்னு போயிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். அந்த ரெஸ்டோரேஷனை கொடுப்பாரு பாருங்க, திரும்பவும் தூக்கி எடுப்பாரு பாருங்க. அது ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கிற அடி, ஆண்டவர் நவுத்துற ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு அடியும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. சரண்டர் ஆண்டவரேன்னு சொல்றது மட்டும்தான் நம்மளால முடியுமே தவிர வேற ஒண்ணுமே அவர்கிட்ட செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சீமோன் பேதுரு கேட்ட உடனே வஸ்திரம் இல்லைன்னு நினைச்சிட்டு மேற்சட்டையை கட்டிக்கிட்டு கடலிலே குதித்தான். அவர் புத்தி என்னைக்குமே அவர் விட்டு போகாது. கர்த்தர் தான் ஒன்று கடலில் உடனே இறங்கிடுவார், நடக்கவும் இறங்குவார், குதிச்சும் இறங்கிடுவார். அவர் நோ வெயிட்டிங், உடனே ரியாக்ஷன் தான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? பேதருக்கு பழகுன ஒரு விஷயம் கடலை பார்த்தோன்னு குதிச்சிடுறது. கர்த்தரும் தெரிஞ்சோன்னே குதிச்சிட்டாரு.
அதுவும் சட்டையை கழட்டிட்டு தான் கடலில் இறங்குவாங்க, ஏன்னா சட்டை நனைஞ்சிடக்கூடாது. இவர் சட்டையை போட்டுட்டு குதிக்கிறாரு. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட். நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு ஆண்டவர் மேலே இருந்த வாஞ்சை, தேவன் மேலே இருந்த மரியாதை. போனது தப்பான ரூட்டு, ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் இயேசுவை போல எனக்கு யாரும் இல்லை, அவர் தான் தெய்வம், அவர் தான் மெய்யானவர், அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் எனக்கு ஜீவன் தெரியும். ஹல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டி குதிக்கிறார். அடுத்த வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால். எவ்வளோ முழம்? 200 முழம் தூரம். ஆனால் அதெல்லாம் பேதுரு என்ன பண்ணல, பொறுப்பெடுக்கல, குதிச்சிட்டாரு. குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து வாசிங்க. படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். அவங்க எல்லாம் மீன் பிடிச்சு வராங்க, எடுத்துக்கிட்டு வராங்க. கரையில் வந்த இயேசு முதல் கேட்ட கேள்வி, ஏதாகிலும் உங்களிடத்துல உண்டா, சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இல்லைனாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை முழம் தூரம்? 200 முழம் தூரத்தில் நிற்கிறீங்க. இயேசு கரையில் நிற்கிறாரு, நீ நிற்கிறது 200 முழம் தூரம் அடுக்கடலில் நிற்கிறீங்க. நடுக்கடலை அந்தோ நிற்கிறீங்க, யாருமே இல்லை எனக்கு உதவி செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் நிற்கிறீங்க. 200 முழம் தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் கரையில் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. He is making it ready. நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, கரையில் நின்று இயேசு கூப்பிடுறாரு, ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. ஆனா நீ இப்பதான் பிடிச்சிக்கிட்டு ஏறுற, மீனை பிடிச்சிக்கிட்டே ஏறுற. ஆனா அதுக்குள்ள மீன் பொரிச்சு, மீன் வறுத்து, கறி நெருப்பு போட்டு, நல்லா ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா நெருப்பு போட்டு அதுக்கு மேல மீன் வச்சு இருக்கிறதை கண்டார்கள். ஆமென். கூடவே அப்பம், சாப்பாட்டுக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி, டைனிங்க்கு எவ்ரிதிங் ரெடி. நைட்டெல்லாம் போராடி பிரயாசப்பட்டு பசியோடு வந்திருக்காங்கன்ட்டு பிள்ளைகளேன்னு கூப்பிட்ட ஒரு தகப்பனின் இருதயம், தாயின் இருதயம் அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சிருக்குது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. ஆமென். உங்களுக்கு தெரியாது, நடுக்கடலை நான் கஷ்டப்படுறேன், நான் முழுதும் கஷ்டப்படுறேன், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கலையா ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறேன், நான் இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு தெரியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கரைக்கு வா, அப்போ தான் தெரியும். கடலில் நின்றுட்டு என்ன ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, என்ன ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, என்ன ஆண்டவரே எப்படி போகிறதுன்னு தெரியலையே, இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரைக்கு வா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரி நெருப்பு, பர்னிங் ஃபயர். ஆமென் சொல்லலாமா? அதிகாலையில் இயேசு வந்தது கைரோஸ். ஆமென். தலைவன் தப்பா போனாலும் அவனை கரெக்டாக வழி நடத்தது எக்யூப்பிங் லீடர்ஸ். இயேசு கிறிஸ்து அதை எக்யூப் பண்ணிட்டு இருக்காரு. பேதுருவையும் கூட இருக்க சீஷர்களையும் கரி நெருப்பு போட்டு வச்சிருக்காரு, அனல் மூட்டி வச்சிருக்காரு. வந்து குளிர் காஞ்சு அப்பத்தை சாப்பிட்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இல்லையப்பா, 10ஆம் வசனம். சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி திரும்ப உடனே சீமோன் பேதுரு உடனே போய் படகுல போயிட்டு பெரிய மீன்களை எடுத்தான். 153 மீன்கள் இருந்துச்சு. நிறைய வலை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உன் வாழ்க்கை இன்னும் வலை கிழிஞ்சு போயிடாது. பக்கத்தில் சொல்லுங்க, எத்தனை காரியம் இருந்தாலும் சொல்லுங்க, எத்தனை காரியம், அது சந்தோஷமோ அது கஷ்டமோ எது வந்தாலும் உன் வாழ்க்கை இன்னும் வலை கிழியாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். இதுதான் அற்புதத்துக்கு மேல அற்புதம்.
153 மீனே அற்புதம். நடுக்கடல்ல இருட்டில் தான் மீன் வரும். விடியற் காலையில் தான் இயேசு வராரு. விடியற் காலையில் மீன் கிடைக்காது. விடியற் காலையில் படகு அமிழத்தக்கதாய் அவ்வளோ மீன் வர்றதே அதிசயம். அவ்வளோ பெரிய பெரிய மீன் உள்ளே இருந்தோம், வலை கிளியல்ன்றது அதிசயத்துக்குள்ள ஒரு அதிசயம், அற்புதத்துக்குள்ள ஒரு அற்புதம். நல்லா 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 உன் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு மேலே அற்புதம், அற்புதத்துக்குள்ள அற்புதம் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. வலை கிளியாது. விசுவாசிக்கிறவங்க நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க. என் வாழ்க்கை என்ன வலை கிளியாது, என் குடும்பம் என்ன வலை கிளியாது. எத்தனை பெரிய மீன்கள் வந்தாலும், எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும், அற்புதத்துக்கு மேல அற்புதம் நடக்குமே தவிர கிழிஞ்சு போகாது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல் பாடணும்ல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை ஏறெடுப்பேன், நான் வெட்கப்படுவதில்லை. உணர்ந்து பாடலாமா? 4 லைன். கண்களை ஏறெடுப்பேன், நான் வெட்கப்படுவதில்லை. ஆமென். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வலை கிழிஞ்சு போகாது மகனே, மகளே, உன் வலை கிழிஞ்சு போகாதுன்னு கர்த்தர் சொல்றார். நீ வெட்கப்பட மாட்டேன். கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன். Thank you அப்பா. எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமென். முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நம்ம வெட்கப்படுவதில்லை. நீ வெட்கப்படுவதில்லை. உன் வலை கிழிந்து போவதில்லை. 153 பெரிய மீன் இருந்துச்சு. எப்படிங்க வலை கிழியாம இருக்கும்? உலகம் சொல்லும். ஆனா எவ்வளவு பெரிய மீன்கள் உள்ள இருந்தாலும் வலை கிழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்புங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். வலை கிழிந்து போவதில்லை. Don't lose your patience. Amen. டென்ஷன் ஆயிடாதீங்க. எல்லாத்துக்கும் காத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் வலை கிழிஞ்சிடாது. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லலாமா? ஒரே படகு தான். முதல் தடவை இதையே அற்புதம் செய்யும் போது 2 படகு உதவி செஞ்சு அந்த வலையை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே படகு தான், அப்படியே இழுத்துட்டு வராங்க கரையில். ஆனாலும் வலை கிழியலை. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. எப்படி சாப்பிட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. யூஸ்வலாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இவங்களோட வாழ்ந்த போது எப்படி சாப்பிட்ருப்பாங்க? பேட்டர் அதை கொடு, ஏதாவது பேர் சொல்லுங்கப்பா, யோவான் பிடிச்சிக்கோ, யாக்கோபு அதை சொல்லு, அதை கொடு, லிட்டில் ஜேம்ஸ், எல்லாமே அப்படியே சோசன் மைண்டில் வருதுல்ல. ஓகே, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணுங்க, இதை கொடுங்க, அந்த சாப்பாடு எடு, இதை எடு, தண்ணியை தள்ளு, இது பேசியிருப்பாங்க இல்லையா? நல்லா உற்சாகமாக சாப்பிட்ருப்பாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு விருந்து ரெடியாக இருக்கும். ஊழியத்துக்கு போவாங்க, விருந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாக ஆண்டவரோட பயங்கரமாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு இயேசு இருக்கிறாரு, சீஷர்களும் இருக்கிறாங்க. எப்படி சாப்பிட்ருப்பாங்க? சைலண்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த பாதை அப்படி, நடந்த சம்பவங்கள் அப்படி. வாழ்க்கையில் உன்னை சைலண்ட் ஆக்கிடுச்சுல்ல. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். இவ்வளோ சைலண்ட் ஆனாலும் அவர் ஃபோக்கஸ் பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. யாருமே கேட்கலையா, அமைதியாக சாப்பிட்றாங்க. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அதே பிட்டு கொடுக்கிறார். எப்படி?
ராபோஜனத்தில் ஆண்டவர் மரிக்க முன்னாடி எப்படி அப்பத்தையும் மீனையும் பிட்டு கொடுத்தாரோ அதே போல் செகண்ட் அண்ட் கம்யூனியன் அவர் கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லலாமா? ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கம்யூனியன் கொடுக்கிற ஒரு 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 சம்பவம் இது. ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் கம்யூனியன் கொடுக்கிறாரு. ஆமேன். மரிக்கிறதுக்கு முன்னாடி அடையாளமா கொடுத்தவர் உயிர்த்தெழுந்த பிறகும் கம்யூனியன் கொடுக்குறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமென். அதனால தான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். ஆமேன். தொடர்ந்து வாசிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் மூன்றாவது தரிசனம் இது. 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, சாப்பிட்ட பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, ஆண்டவரோட ஃபோக்கஸ் லீடர்ஷிப்ல திரும்புது. சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இது காரியம் நமக்கு தெரியும். எத்தனை முறை ஆண்டவர் கேட்பாரு? 3 முறை. எத்தனை முறை அவர் பதில் சொல்லுவாரு? 3 முறை. இது எதை குறிக்குதுன்னா ஆங்கர். ஹல்லேலூயா. நங்கூரம் எதுக்கு போடுவானா? ஸ்டடியா நிக்கிறதுக்கு. படகு எவ்வளவு பெருசு வேணா இருக்கலாம், கப்பல் எவ்வளவு பெருசு வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஒத்த நங்கூரம், ஒரு நங்கூரம் அந்த கீழே போய் நிக்க பண்ணும் படகை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம சபையை ஆண்டவர் நங்கூரமா பார்க்கிறாரு. இந்த பகுதிக்கு ஆசீர்வாதமான நங்கூரமா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆங்கருக்கு அதுக்கு அழகான ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆமென். ஆங்கரோட மீனிங் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு பாருங்க. that provides stability or confidence even in the uncertain situation. அதாவது ஸ்டெபிலிட்டினா அசைக்க முடியாத ஒரு தன்மை தாங்க நங்கூரம். அதுதான் ஆங்கர். ஆமென் சொல்லலாமா? அசைக்க முடியாத ஒரு நங்கூரம். கர்த்தர் அப்படியா நம்ம சபையை வைக்க போறார். எத்தனையோ பிசாசு போராட்டத்தை கொடுத்தேன். இதான் ஆங்கர் பாருங்க. இப்படி தான் நம்ம சபை இருக்க போகுது. அதுலேயே ஒரு கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆமேன். ஒரு படகும் கிராஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆங்கர். ஆமேன். ஹல்லேலூயா. நங்கூரமாய் ஆண்டவர் அநேக சபைகளுக்கு, மற்ற சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நம்மளை வைக்க விரும்புகிறார். நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டடியா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கேபா என்ற அர்த்தத்துக்கு கைரோஸ். சரியான நேரத்தில் இயேசு விடிய காலையில் வந்தார். எக்யூப்பிங் த லீடர். லீடர்ஸே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்களே பின்மாற்றத்தில் போனாலும் ஆண்டவர் அவங்களை எக்யூப் பண்ணி அவங்கள உருவாக்கி திரும்பவும் தட்டி கூப்பிட்டு வருகிறார். ஆமென். அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்லை இவங்க சரியில்லை, இவங்க பேசுறது சரியில்லை, வேணாம் அப்படி இல்லை, அவங்களை எக்யூப் பண்ணுகிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 12 பேர் ஆண்டவர் எக்யூப் பண்ணாரு. யூதாஸ் காரியத்தை மட்டும் ஏன் விட்டாரு? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். தட்டுவோமா பிரதருக்கு? ஹல்லேலூயா. அவன் பிசாசா போயிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு அதான் வதனம். ஆமென். இயேசுவோட தான் இருந்தான், ஆனா பிசாசா போயிட்டான். பிசாசு அவனுக்குள் புகுந்தான். அவனை திருப்பி கூட்டு வராதீங்க, வேண்டாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆனா இருக்கிற மத்த பேரை ஆண்டவருக்காக எக்யூப் பண்ற அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இயேசு கிறிஸ்து செய்த அந்த வேலையை கேபா கிறிஸ்து சபை செய்யணும். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பதாகவே கரி நெருப்பு போட்டு காத்துக்கிட்டு இருந்தார். ஆமென். அவர் ஆண்டவர் முன்பதாகவே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கு காட்டுறாரு. 3 நாள் முன்னாடியே சிக்கிருக்கு பாரு, ஆடு எடுத்துக்கோ. ஆமென். பலியிடுறதுக்கு உனக்கு தேவை என்ன? யெகோவா ஈரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன தேவையை வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல எல்லாமே இருக்கு, பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் பண்ணுங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆமென். ஆமென் சொல்லலாமா? எவ்ரிதிங் இஸ் டன். கரி நெருப்பு, burning fire. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் முடிச்சோன்னே ஆண்டவர் கரெக்டாக திரும்புகிறாரு பேதுருவை ஸ்டடி ஆக்கிறதுக்கு. அவருக்கு தெரியும் லீடர்ஷிப்பை ஸ்டடி ஆக்கிட்டா எல்லாம் ஸ்டடி ஆயிடுவாங்கன்னு தெரியும்.
ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் ஆண்டவர் லீடர்ஷிப் ட்ரைனிங் அதிகமாக கொடுக்குறாரு. ஏன் ஊழியர் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஆண்டவர் அந்த தலைவர்கள் உருவாக்குற விதமே வித்தியாசமானது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அந்த நங்கூரமாய் ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபிரேயர் 6:19 வாசிங்க. வேகமா. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை, இயேசு மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை உங்களுக்கு நிலையும் நிலையானதும் உறுதியானதும் திரைக்குள்ளே போகிற ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? நங்கூரம் என்பது உறுதியானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கேபாவை ஆண்டவர் எப்படி ஆக்குறாரு? உறுதிப்படுத்துகிறார். ஆமேன். நங்கூரமாய் வைக்க விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பேதுருவே, நீ எவ்வளவு விலகி போனாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டாரு. உன்னை பிடித்த நோக்கம் அவர் நிச்சயமா திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமேன். ஃபோக்கஸ் அப்படியே பேதுருக்கு திரும்பி நங்கூரத்தை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. 3 முறை கேட்குறாரு, அவரும் 3 முறை பதில் சொல்லி உடைக்கப்பட்டு உருவாகி இருதயத்தை உடைச்சி உருவாக்குற தேவன் அந்த நாளில் பேதுரை உருவாக்குறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். அதே 21 யோவான் 21:19 வாசிங்க. நங்கூரமாய் ஆண்டவர் பார்க்குற ஒரு காரியம் 19. இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். The second call for Peter. பேதுருக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது அழைப்பு, உன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என்னை பின்பற்றி வா. ஆமென். The second call. யோனாவுக்கு செகண்ட் கால் போச்சு. யோனாவுக்கு செகண்ட் கால் போன மாதிரி பேதுருக்கு இந்த செகண்ட் கால், என்னை பின்பற்றி வா. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் பேதுருவா எத்தனை பேர் வச்சிருக்காருன்னு தெரியல. கர்த்தர் கூப்பிடுறாரு, என்னை பின்பற்றி வா. ஆமென். இது வரைக்கும் நீ உலகத்தை பின்பற்றினது போதும், ஆசாபாசங்களை பின்பற்றினது போதும், மனிதர்களை பின்பற்றினது போதும், என்னை பின்பற்றி வான்னு இயேசு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இதுதான் ஆண்டவர் ஸ்டடி ஆக்குறாரு, ஸ்ட்ராங் ஆக்குறாரு. உங்க ஃபெய்த்தை ஸ்ட்ராங் ஆக்குவாரு, உங்க விசுவாசத்தை ஸ்டடி பண்ணுவாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணுவாரு. அதான் ஆங்கரிங். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க? எவ்வளோ புயல் வந்தாலும் எவ்வளோ அந்த ஆங்கர் அவ்வளோ பெரிய படகை நிறுத்த வைக்கிற வல்லமை உடையது. எவ்வளோ மாற்றம் வந்தாலும் கடல் ஆடிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஆங்கர் இருக்கு பாருங்க, அந்த நங்கூரம் அப்படியே அசைக்க முடியாம நிற்க வைக்க வல்லமை படைத்ததா தேவன் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். இந்த சமுதாயத்துக்கு, இந்த பகுதிக்கு, இந்த வேலைச்சேரிக்கு, இந்த சென்னை பட்டணத்துக்கு நங்கூரமாய் கேபாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான சம்பவத்துல 4 காரியம் அடங்கி இருக்கிறத காமிச்சு கொடுத்தாரு. குறித்த காலத்துல இயேசு வந்து அதிகாலையில விடியற்காலையில வந்து நிற்கிறாரு. ஆமேன் ஆமேன். பேதுருவை எக்யூப் பண்றாரு. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரி நெருப்பை போட்டு வைக்கிறாரு. ஆங்கரிங்க கரெக்டாக போடுறாரு. அதுபடியா இந்த நாளில் நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட கீழே விழாது. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். நீங்க பின்மாற்றத்துல பேதுரு மாதிரி போகாம கர்த்தருக்காக முன்னேறி செல்ல ஆயத்தமா எழும்பி நிற்போம். யார் நான் கர்த்தருக்காக முன்னேறி செல்ல ஆயத்தம் சொல்றீங்களோ, ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆயத்தம் சொல்றீங்களோ, நங்கூரமா நான் நிற்க ஆயத்தம்னு சொல்றீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நான் ஆயத்தம் சொல்றீங்களோ, எந்திரிச்சு நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போறோம், நம்ம கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அசை வரும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். தட்டி கைகளை உயர்த்திடுவேன். உம்முகம் நோ